தாவேகா தலைவர் விஜயிடம் தலைமைத்துவ பண்பே இல்லை. கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்த நிலையில் நிகழ்ச்சியை நடத்திய கட்சியினர் ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். தாவேகாவுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கடும் கண்டனம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணை நடத்த ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். கரூர் மாவட்ட எஸ்பியை குழுவில் இணைத்தும் வழக்கு ஆவணங்களை உடனடியாக ஒப்படைக்கவும் கரூர் போலீசாருக்கு அதிரடி உத்தரவு. கரூர் சம்பவத்தில் விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாதது வருத்தமளிக்கிறது. சம்பவம் நடந்ததும் அங்கிருந்து விஜய் மறைந்துவிட்டார் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் விலாசல். ஆதவ் அர்ஜுனா ஏதோ புரட்சியை ஏற்படுத்துவது போல கருத்து பதிவிட்டுள்ளார். வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு. புசி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீனை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. நீங்கள் ஏற்பாட்டாளர் இல்லை என்றால் உங்களுக்கு பொறுப்பு இல்லையா என நீதிபதி சரமாரி கேள்வி. கரூர் துயரத்தால் துவண்டுவிட வேண்டாம். இறந்தவர்களின் குடும்பத்தினரை நான் விரைவில் சந்திக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். தாவேகா நிர்வாகிகளை வாட்ஸ்அப் கால் மூலம் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார் விஜய். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக விரிவான அறிக்கையை வெளியிட வேண்டும். கூட்ட நெரிசல் ஏற்பட வழிவகுத்த முக்கிய காரணங்கள் என்ன என கேட்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் கடிதம். மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் அருகே கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை. பொது கூட்டங்களில் குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகளை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஏற்பாடு செய்து தருவது அவசியம் என காட்டமாக தெரிவித்த நீதிபதிகள். இன்று காலை சென்னையில் பரபரப்பு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தாவேகா தலைவர் விஜய், நடிகை த்ரிஷா ஆகியோரின் வீடுகள், ஆளுநர் மாளிகை மற்றும் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. திமுகவின் கனவு விரைவில் நொறுங்கப் போகிறது. 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெல்லும். இதற்கு இந்த கூட்டம்தான் சாட்சி என தர்மபுரி பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு.